இப்ப இந்த விஷயத்துல என்னன்னா, இவ்வளவு சம்பாதிக்கிற நீ ஏன் உங்க இதுலயே கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? எங்க வீட்டு பொண்ணு தான் வேணுமா? அப்படின்ற மாதிரியும், அங்க கோயில் வந்து எங்க கோயிலு, இவங்கள ஏன் வர விடுறீங்க? அது கவர்மெண்ட்டே போய் சீல் வைக்கிறாங்க. இது மாதிரியான விக்டிம் பிளேமிங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அந்த பையனோட நிறைய போட்டோஸ்லாம் லீக் பண்றாங்க. அவரு நிறைய பெண்களோட இருக்கிற மாதிரிலாம் போட்டோஸ்லாம் லீக் பண்றாங்க. அவர் வந்து நிறைய பெண்களோட வந்து க்ளோஸா இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வாட்ஸ்அப்லலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய நரேட்டிவ் என்னன்னா, அவரு சரியான ஒரு பையன் கிடையாது அப்படின்ற ஒரு நரேட்டிவா அவங்க கிரியேட் பண்ண பாக்குறாங்க. அதான் இதுல விஷயம் என்னன்னா, அவர் சரியா தப்பா அதெல்லாம் மேட்ரு கிடையாது. முதல்ல நீங்க கொல்லக்கூடாது. கொல்றது முதல்ல தப்பு. அது முட்டாள்தனமான ஒரு விஷயம், காட்டும்பிராண்டித்தனமான ஒரு விஷயம். காட்டும்பிராண்டித்தனமான ஒரு விஷயத்த செய்யறவனுக்கு எந்த பெருமையும் கிடையாது. அது பெரிய அது இதுலாம் கிடையாது. நீங்க அந்த விஷயத்த முதல்ல நீங்க செய்யவே கூடாது. ரெண்டாவது, நீங்க இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா உடனடியா அடுத்தது அவங்களோட இமேஜை நீங்க காலி பண்ணிடுறது. எனக்கு பர்சனலா அவர் யாருன்னு தெரியல, அவர் நல்லவரான்னு தெரியல, அவர் கெட்டவரான்னு தெரியல, அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் ஏன் அந்த வேலையை செய்யறதுக்கு நீங்க இறங்குறீங்க?